ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மினி போண்டா தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு பச்சரிசி மாவு, 1 கரண்டி இட்லி தோசை மாவு வீட்டில் இருக்கிறத போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப நிறையா போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி அது இட்லி மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஈவினிங்கில் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வரீங்க அல்லது குழந்தைங்க வந்தவுடனே டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னாக்கா இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இப்போ கரைச்சி வச்ச மாவை ஒரு சின்ன கரண்டியில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் இதோட சின்னதாக ரொம்ப குட்டியாக போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி இந்த எண்ணெயில் விட்ட உடனே அது நல்லா உப்பி வந்துடும். இந்த மாதிரி வரும். இது வெளியில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாருமே அதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா கலர் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துருங்க. ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிட முடியும். பஜ்ஜியாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவை மினி போண்டா அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.